எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு நல்ல நாளில் சுந்தரகாண்டம் அப்படியே வரிசையாக படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி 35வது சர்க்கம். ராமலக்ஷ்மணரோட அங்க லக்ஷணத்தை பற்றி ஹனுமான் சொல்லிகிட்டே வர்றார் இல்லையா? அதில் ராமரது நேற்று சொல்லி முடிச்சாச்சு. இன்றைக்கி லக்ஷ்மணனோடது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் செகண்ட் பார்ட்டாக இதை படிக்கிறேன். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கம் என்பதர் ராமதூத கிருபா சிந்தோ காரியம் சாதய பிரபு. அவருடைய தம்பி லக்ஷ்மணன் சுமித்ரா தேவி பெற்றெடுத்த தவப்புதல்வர். ஆனால் அவர் பெரும்பாலும் ராமனுடன் கௌசல்யாதேவியினால் வளர்க்கப்பட்டதால் அவர் இரு தாய்களை கொண்ட சிறப்பு பெற்றவர். சில சீல குணங்களிலும் அவர் ராமனை போன்றவர். தங்களை தேடி கண்டுபிடிக்கும் ஆர்வத்திலிருந்த அவர் அந்த புருஷ சிரேஷ்டர்கள் இருவரும் புவனம் முழுவதும் தேடிக்கொண்டு வருகையில் எங்களை சந்தித்தார்கள். வானர தலைவன் சுக்ரீவனை பார்த்தார்கள். நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த ருஷ்யமுக பர்வதத்தின் பின் பிரதேசத்தில் தனது தமையனின் பால் பயத்துடன் இருந்த அன்பான பார்வைகளை கொண்ட சுக்ரீவனை பார்த்தார்கள். ராஜ்யத்திலிருந்து அண்ணனால் விரட்டப்பட்ட சத்தியத்தை கடைப்பிடித்திருந்த வானர ராஜன் சுக்ரீவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தோம். தாங்களை இழந்த சோகத்தில் இருப்பதாக லக்ஷ்மணன் வானர அரசனான சுக்ரீவனுக்கு தெரியப்படுத்தினான். அரக்கனால் அபகரித்து செல்லப்பட்ட போது தங்கள் திருமேனியை அலங்கரித்திருந்த ஆபரணங்கள் குவியலாக தரையில் வீசினீர்கள் அல்லவா? அவை யாவற்றையும் சேகரித்து வானர தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் ராமனிடம் கொணர்ந்து காட்டினார்கள். அவற்றை பார்த்ததும் ராமன் தன்வசம் இழந்தார். ஒரு தேவனைப் போன்று ஒளி பொருந்திய அந்த நாயகன் ராமன் பார்த்து பரவசமூட்டிய உங்கள் நகைகளை தன் மடி மீது வைத்துக்கொண்டு பலவிதமாக புலம்பினார். ராமன் ஒரு தடவை அவற்றை பார்த்தார், அழுதார். பிறகு மறுபடியும் பார்த்தார், மறுபடியும் அழுதார். பார்ப்பதும் அழுவதுமாகவே பல தடவைகள் இருந்தன. கௌரவத்துக்குரியவளே, உம்மை பார்க்காத துக்கத்தில் ராகவன் பரிதவிக்கிறார். தீக்கனல்களால் கொழுந்து விட்டெறியும் எரிமலையை போல ராகவன் பெரும் சோகத்தீயினால் வாட்டப்பட்டிருக்கின்றார். வானர அரசன் சுக்ரீவன் அந்த ராஜகுமாரர்கள் இருவரோடும் சேர்ந்து கொண்டு கிஷ்கிந்தியை அடைந்தனர். அவர்கள் இருவரின் தூதுவனாக வந்திருக்கும் நான் ஹனுமான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாலியின் புத்திரனுக்கு அங்கதன் என்று பெயர். அவன் வெற்றி செல்வன், மகாபலசாலி. அந்த வானர வீரன் 1/3 பங்கு சேனையுடன் புறப்பட்டார். பிறகு நுழைய முடியாத அடர்ந்த காடுகளையும் மலை அருவிகள் ஆகியவற்றையும் சுற்றித் திரிந்து தேவியின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாதாலும் நாங்கள் உயிர் விட்டுவிட தீர்மானித்தோம். அதன்படி நாங்கள் மலை முகட்டின் மீது பிராயோபவேசம் செய்ய முற்பட்டோம். அப்பொழுது தாங்கள் காணாமல் போனது, வாலி இறந்து போனது, நாங்கள் பிரயோபவேசம் செய்ய துணிந்தது, ஜட்டாயுவின் மரணம் ஆகியவற்றை கூறிக்கொண்டு அங்கதன் புலம்பிக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு பலம் பொருந்திய பெரிய பறவை எங்கள் காரியத்தை வெற்றி பெற செய்வதற்காகவே வந்தது போல் அங்கே வந்து சேர்ந்தது. அந்த கழுகு ஜட்டாயுவின் சகோதரன் சம்பாதி என்ற கழுகரசன். அருணதேவனின் மைந்தனான சம்பாதி ஜட்டாயுவின் மரணத்தை கேட்டு மிகவும் துக்கமடைந்தான். சௌந்தரியவதியே, அவன் தாங்கள் ராவணனின் அரண்மனையில் இருப்பதாக கூறினான். சம்பாதியின் அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி பொங்கியது. பிறகு அங்கதன் முதலான நாங்கள் அனைவரும் மறுபடியும் புறப்பட்டோம். ராட்சசர்கள் நிறைந்திருக்கும் லங்காபுரியில் நான் இரவில் நுழைந்து வந்தேன். ராவணனையும் பார்த்தேன். சோகத்தினால் சூழ்ந்திருக்கும் தங்களையும் கண்டேன். மாசற்ற தேவியே, இவையாவும் நடந்தபடி யதார்த்தமாக நான் கூறிவிட்டேன். சுக்ரீவன் கட்டளையின் பேரில் நான் ஒருவன் தான் இங்கு வந்திருக்கிறேன். நான் இஷ்டப்பிரகாரம் வடிவெடுத்துக் கொள்ளக்கூடியவன். எவருடைய உதயமில்லாமல் உலவி வந்த நான் தங்கள் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு தென் திசையை நாடி வந்தேன். இப்பொழுது என்னை பற்றி விவரங்கள், தாய் தந்தையர்கள், பிறப்பு ஆகியவற்றை கூறுகிறேன். கேசரி என்ற வானரன் ஒரு மால்யவான் என்ற மலையில் இருந்தார். பெரும் வானர வீரனான அவரின் தந்தை தேவர்களுக்கும் ரிஷிகளும் கட்டளையிட்டதன் பேரில் சமுத்திரத்தின் கரையில் இருந்த புனிதமான கோகர்ண க்ஷேத்திரத்தில் சம்பசாதனன் என்ற அரக்கனை கொன்றார். அந்த வானரனின் மனைவி இடத்தில் வாயுதேவன் மூலமாக நான் பிறந்தேன். தனது பால்ய விருத்தாந்தத்தை ஹனுமான் சீதைக்கு கூறியிருப்பார் என்பதை நாம் யூகித்து கொள்ள வேண்டும். ராகவன் வெகு சீக்கிரம் உங்களை இங்கிருந்து நிச்சயம் அழைத்துச் செல்வார். மைதிலி, இவை யாவும் நான் உள்ளது உள்ளபடி கூறிவிட்டேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தங்கள் விருப்பம் என்ன? நான் திரும்பி செல்ல வேண்டும். ஹனுமான் மறுபடியும் சீதைக்கு தனது ஜனன விருத்தாந்தங்களை கூறுகிறார். நான் வாயுதேவன் மூலமாக என் தாய் அஞ்சனாதேவியிடம் பிறந்தேன். மைதிலியே, வல்லமையில் நான் வாயுதேவனுக்கு நிகரானவன். 35வது சர்க்கம் முடிந்தது. நாளைக்கு கணையாழி கொடுத்தல் பார்க்கலாம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகென்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. மனோஜவம் மாருத்ததுல்லி வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.